தேவன் நல்லவர். ஆமென். God is good. Hallelujah. Greetings in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் யாவருக்கும் வாழ்த்துக்கள். Our God is with us always. Amen. தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். If we know him personally, then we will be different in every gathering. தனிப்பட்ட ரீதியில நம்மளுடைய ஆண்டவர் நம்ம அறிந்திருந்தோம் என்றால் ஒவ்வொரு ஒன்று கூடுதலிலும் நம்ம வித்தியாசமா இருக்கும். We are not gathering to please a mere man or a person who is in authority, kings or rulers. But we are here to please the greatest one. நம்ம எல்லாரும் வந்து மனுஷனை பிரியப்படுத்தவோ, அதிகாரத்தில் உள்ளவர்களை பிரியப்படுத்தவோ, ஆளுநர்களையோ ராஜாக்களையும் பிரியப்படுத்துவோம். எல்லாவற்றிலும் மேலான ஒருத்தரை நம்ம பிரியப்படுத்துவோம். So your understanding only will make you presentable to him. நீங்க எவ்வாறாக அவரை புரிந்திருக்கிறீங்களோ அந்த வண்ணமாக தான் உங்களை அவருக்கு முன்பதாக படைக்கப்படும். So the gathering will be different if our understanding is right. நம்மளுடைய புரிந்துணர்வு சரியாக இருக்கும் என்றால் நம்மளுடைய ஒன்று கூடுதல் வித்தியாசமாக. We are not coming here to please or to like people, but we are here to please him. மனுஷரை பிரியப்படுத்தவோ மனுஷருக்கு பிடித்தமாகவோ நம்ம செய்ய நம்ம வரல, ஆண்டவருக்கு பிரியமாக. So come with joy for every gatherings, come with expectation, come with preparation. ஆயத்தம், எதிர்பார்த்தல், வாஞ்சியோடு வாருங்க. I tell you, it will be a blessing. It will push you forward. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களை முன் செல்ல வைக்கும். Okay, let's turn to Mark chapter 16 verse 15. மார்க் 16:15 எடுத்துக்கொள்வோம். We are going to meditate on soul winning. இன்றைக்கு நாம் ஆத்ம ஆதாயம் என்கிற தலைப்பில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். So write it down in your note or wherever it is. We are like expecting again 500 souls in 2030. 2030ல நம்ம சபையில் என்ன செய்யணும்? ஒரு 500 ஆத்மாக்கள். இது நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய தரிசனம். God is interested and he desires, he likes, and it's his will souls to be saved. ஆண்டவருடைய ஆசை, விருப்பம், சித்தம் என்னன்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். So our vision is in line with God's will. நம்மளுடைய தரிசனம் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. So let's read the scripture. Mark 16:15. மார்க் 16:15 நம்ம வாசிப்போம். And he said unto them, Go ye into all the world and preach the gospel to every creature. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Here we see three key action phrases in this scripture. இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் 3 திறவுகோல் சொற்களை நாம் பார்க்கிறோம். அதாவது செயல்முறைக்கு வரக்கூடிய 3 திறவுகோல் சொற்கள். Okay, 3 key action phrases in this scripture. The first is go
all the world. Okay, that's the first phrase. முதல் அந்த அறிக்கை அல்லது சொற்றொடர் என்னவென்றால் உலகமெங்கும், நீங்கள் உலகமெங்கும் போய் அப்படின்ற வார்த்தை இருப்பார். The second is preach the gospel. இரண்டாவது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். The third, to every creature. மூன்றாவது சர்வ சிருஷ்டிக்கும். These three are action related phrases. இந்த மூன்று சொற்களும் கிரியை, செயல்முறை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. செய்ய வேண்டும், அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அதை நடத்த வேண்டும். These three phrases are action based. We need to do, we need to act on it, we need to exercise, we need to do it. This spoken to each individual. இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். He asks us to go into all the world. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அகில உலகம் முழுவதும் போங்கள், அந்த உலகம் எங்கும் போங்க அப்படின்றார். We don't need to travel in these days. By being in our home, we can travel to so many places. Okay. God is not asking us to go and sightsee places. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தை எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்துடுவான்னு சொல்லல. He is telling visit people. Okay, we can have many contacts through the media. இந்த காலங்கள்ல நம்ம போய் தான் ஒருத்தரை சந்திக்கணும்னு இல்லை, மீடியா மூலியமா, தொடர்பு சாதனங்கள் மூலியமா நிறைய நபர்களை நாம் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம், அவர்களோடு பேச முடியும். We can communicate, we can chat with them, we can talk with them through the mass media. We don't need to travel. We don't need to travel by flight or any other things. நம்ம ஏரோப்ளேன்லயோ மற்ற ரீதியிலேயோ பிரயாணமாய் போய்தான் அப்படின்னு இல்லை, இங்க இருந்து கொண்டு. ஓகே, இங்க இருந்து கொண்டு. You look for souls. Ask God, Lord, give me souls. Don't look for something that is make you to laugh. ஏன் உங்களை கக்க சிரிக்க வைக்கிறத தேடிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், அந்த மாஸ் மீடியாவில் தொடர்பு சாதனங்களை தேடும் பொழுது ஆண்டவர் யாரையாவது நமக்கு காண்பிப்பார். You see, we have a lot of friends in Facebook, in Instagram. They follow, we follow. We don't know them. How they? We don't know nothing. நீங்க பாருங்க, Facebookலயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நம்ம அவங்கள பின்னால போவோம், அவங்க நம்ம பின்னால வருவாங்க. அவன் யாருன்னே தெரியாது, அல்லது நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. If he is a fair fellow, he is a holy fellow. That's what we think. அவன் வெள்ளையா இருந்தானா சிகப்பா இருந்தானா பரிசுத்தவான் நம்ம நினைச்சுக்கிறோம். கரெக்டா? நீங்க இப்படிதான் உலகம் ஓடுது. கொஞ்சம் கருப்பா இருந்துட்டு இவன் சரியில்லை அப்படின்றோம். If he is brown or black, then we will tell he is not a good guy. This is how we select friends. Okay, we don't know anything about them. ஏன் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்கள என்ன செய்ய கூட்டாளி பிடிச்சிக்கோ. What are we going to do with them? அவங்கள கூட்டாளி பிடிச்சிட்டு என்ன செய்ய போறோம்? Just to see their posts or just to see what they are tagging to us. நமக்கு என்ன அவங்க லிங்க் பண்ணி விடுறாங்க, என்ன அவங்க போஸ்ட் பண்றாங்க நம்ம பார்க்க போறோமா, அல்லது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க போகிறோம்? Are we going to share the gospel? Nothing wrong having friends. கூட்டாளிகள் இருப்பது தவறல்ல. But without sharing the gospel, no point. Because we are going to be accountable to God.
சுவிசேஷத்தை அறிவிக்காம நம்ம இருப்போம் என்றால் தேவனிடம் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Because they are going to stand in the judgment. God going to condemn them for not accepting Jesus. அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் ஆக்கினை தீர்ப்பு தண்டனையை பெறுவதற்கு நிற்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்பாரு, நீ சொல்லி இருந்தா அவனுக்கு தண்டனை இல்லை, நீ சொல்லாதனால அவனுக்கு தண்டனை, இயேசு இல்லைன்னா நரகம். இதைத்தான் நம்ம அறியணும். எவ்வளவு உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும், உங்களை காட்டிலும் சிறந்தவர்களாக இருந்தாலும், இயேசு இல்லை என்றால் அவர்களுக்கு நரகம் தான். If your friends are better than you, good than you, I tell you, without Jesus, they are heading towards hell. Okay, no eternity for them. They will be spending in eternal death. அவர்கள் நித்திய மரணத்துல கழிக்க போகிறார். நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகாது. So that's why we have to share the gospel. The second is preach the gospel. இரண்டாவது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். It's not what we received from Christ. Many times we say, I went to church, I accept Christ, I received this, that, and everything. But that's not the gospel. The gospel is what Jesus does for you on the cross. சுவிசேஷம் என்பது இயேசு சிலுவையில் மனுக்குலத்திற்காக என்ன செய்திருக்கிறார். The most important thing is the forgiveness of sin and reunion with God and eternal life. நமக்கு பிரதானமானது என்னவென்றால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரோடு நம்மளை இணைத்து ஒன்றாக்கி நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். இதுதான் பிரதானமான ஒன்று. So we are called to share the gospel to every creature. We cannot leave anyone. You see, we are living in modern times, but we act as though we are illiterate. ஏன் நம்ம நாகரீகமான ஒரு காலத்துல வாழ்கிறோம், ஆனா படிப்பறிவு இல்லாதவர்கள் போல இருக்கிறோம். Okay, we don't want to share. See, there are apps which can help you to communicate with other language people, other ethnic groups. You don't need to learn the whole language. The apps will help you. Yes, apps இருக்குது, சாதனங்கள். இவைகளை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், மற்ற மொழி மற்ற பாஷைக்காரரோடு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எழுத்துக்கள் மூலமா, படங்கள் மூலமா. நீங்க முழுசா கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. You see, I put in my Facebook and my WhatsApp and Instagram about my 25th wedding anniversary. Nobody knows what it is because I put it in different language. என்னுடைய 25வது ஆண்டு திருமண நிறைவு விழாவை நான் Facebook, Instagram எல்லாத்துலயும் போட்டிருந்தேன். யாருக்குமே தெரியலையா அப்படின்னா இன்னொரு மொழியில போட்டிருந்தேன். I put it in அரபிக் மொழியில போட்டிருந்தேன். என்னமோ ஜாதி இடத்துல பாசம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். I don't want others to know it. It's mine. மற்றவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. எனக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு தான் நான் போட்டேன். Okay? But those who know the language, they know. அந்த மொழியை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அது. So you can share the gospel. You see, those who know the language, they understood what the 120 people spoke on the day of Pentecost. Pentecost நாள்ல அந்த 120 பேர் என்ன மொழிகள்ல பேசினார்கள், அந்த மொழியை தெரிந்தவர்களுக்கு விளங்கினது. Okay? They don't know the language fully, but by the Spirit help, they spoke and then the hearers, they understood it. ஆவியானவருடைய உதவியோடு அவர்கள் பேசினார்கள். மொழியை தெரிந்தவர்கள் அதை கேட்டு விளங்கிக் கொண்டார்கள். You see, the apps will help us. You just play something. So many people are looking at, I tell you, they will know the truth. நிறைய ஜனங்கள் பார்க்கிறார்கள்,
அவர்களுக்கு அது விளங்க ஆரம்பிக்கும். See, God want us to win souls, mankind. ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன சொல்கிறார் என்றால், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், மனுஷர்களை காப்பாற்றுங்கள், ஆதாயம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். See, mankind is the greatest masterpiece of God the Almighty. சர்வ வல்ல தேவனுடைய ஒரு பிரமாண்டமான உருவாக்கம் அல்லது சிருஷ்டியாக என்றால் மனிதன். We are the one who reflect him, not other things. நீங்களும் நானும் தான் தேவனை என்ன செய்கிறோம் என்றால் பிரதிபலிக்கின்றோம். So we are the masterpiece. நீங்களும் நானும் அந்த பிரமாண்டமான பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய படைப்பு, ஒரு உருவாக்கம். So many have been lost. So he wants us to save them, to find them back and bring them toward God. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், இந்த தொலைந்து போன இந்த மாபெரிய படைப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், தேட வேண்டும், மறுபடியும் தேவனிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். See, many times we just settle and enjoy our life. நிறைய வேலைகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்படியே செட்டில் ஆயிடும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, nothing wrong enjoying our life, but don't forget the priority of God. தேவனுடைய முக்கியத்துவத்தை, தேவனுடைய முதன்மையான காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. You see, in the journey of Abraham, he never settled in one place. ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்துல எங்கேயுமே என்ன செய்யலனா, ஒரு இடத்துல நிலையா உறுதியா நிக்கல. He was looking for a city that was founded by God, the foundation laid by God. ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், தேவனால் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு நகரத்தை நோக்கி தான் அவர் என்ன செய்தார், பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தார். He got soldiers, he got ample of wealth, but he never settled in one place. ஆபிரகாமுக்கு படை வீரர்கள் இருந்தார்கள், நிறைய சொத்துக்கள் இருந்தது, ஆனாலும் அவன் ஒரு இடத்தில் நிலையாக இருந்ததில்லை, தங்கல. அவன் இங்கும் அங்குமாக என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால் பிரயாணமாகத்தான் இருந்தான். Even our life in this earth is such. We are in a journey. Every one of us, day by day, we are moving forward toward the eternity. நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்னா, அந்த நித்தியத்தை நோக்கி பிரயாணமாய் போய்கொண்டே இருக்கின்றோம். Okay? God wants us to reach it and to receive the gifts, the crowns from him. ஆண்டவர் நீங்கள் நானும் அந்த நித்தியத்தை அடைய வேண்டும், அதை சுதந்தரிக்க வேண்டும், அவரிடமிருந்து பரிசுகளையும் நம்ம கிரீடங்களையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். Those who win souls will receive crowns. Those who do good deeds, they will receive gifts from God. என் நற்கிரியைகளை செய்கிறவர்கள் ஆண்டவர் பலன் அல்லது பரிசுகளை கொடுப்பார். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் கிரீடங்களை கொடுப்பார். Are we going to receive it? Oh, we just going to enjoy our life in this earth and then enter into eternity without receiving anything. இங்க நாம் எல்லாவற்றையும் சந்தோஷித்து மகிழ்ந்து வாழ்ந்துட்டு நித்தியத்தில் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளாம இருக்க போறோம். நம்ம எப்படியாக இருக்கிறோம்? என்னவித ஆட்களாக இருக்கிறோம்? So God wants us to win souls. ஆண்டவர் நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். So what is soul winning? ஆத்தும ஆதாயம் என்றால் என்ன? Many times people don't know what is soul winning. They don't have a clue. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்தும ஆதாயம்னா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு விளக்கல, புரிந்து கொள்ள முடியல. Soul winning is evangelizing the unconverted world outside the church sanctuary
is known as soul winning. Okay? Evangelizing the unconverted world outside the church sanctuary is known as soul winning. இந்த ஆத்தும ஆதாயம் என்ன தெரியுங்களா? திருச்சபைக்கு வெளியே சந்திக்கப்படாத, ஆதாயப்படுத்தப்படாத மக்களை மனம் திரும்ப செய்வதுதான் ஆத்தும ஆதாயம். It is not attracting other church members. மற்ற சபையினரை கவர்ந்து இழுப்பது கிடையாது. We must understand that. Nowadays people think crazily. இன்னைக்கு ஜனங்கள் திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கோமாளித்தனமா, பைத்தியக்காரத்தனமா நினைக்கிறார். Some they think, for me and for my family there is no future in this church. I need to change the church. That's what they believe. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு இந்த சர்ச்சில் எதிர்காலம் இல்லை, நாங்க சர்ச்சை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. I tell you, wherever you go, you won't have a future. நீ எங்க போனாலும், எப்படியாப்பட்ட சர்ச்சுக்கு போனாலும் உனக்கு எதிர்காலமே இருக்காது. அதான் நான் சொல்லுவேன். Because our future is not in the church. Our future in Him and in His Word. We must understand that. ஏன் நம்மளுடைய எதிர்காலம் சபையில கிடையாது. நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போலாம், சபையில கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தையிலும் தான். அதை நம்ம உறுதிப்படுத்தணும். If you are rooted and grounded in Him and in His Word, I tell you have a bright future. கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருக்குள்ள நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. Even the word says, abide in me and in my word, you will be multiplied, fruitful. என் வசனம் என்ன சொல்றதுங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், பெருகுவீர்கள், வளருவீர்கள். Not by changing churches. சபையை மாற்றுறதுனால இல்ல. There are crazy people nowadays. I'm very sad for them. இந்த மாதிரியான கோமாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Because it's similar like cow. Seeing there, oh, it's green grass, and we wanted to graze it and go there and see it's not green. The மாடு தெரியுங்க, பாப்பா ஐயோ நல்ல பச்சை பசேல்னு இருக்குது, அங்க ஓடும், அங்க போனா அங்க இருந்து மாறுதாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த புல்லு, அந்த பார்த்த புல்லு தான் அங்கேயும். இன்னைக்கு இது மாதிரி தான் மாறுறாங்க. I tell you, you're going to be in frustration. ஏன் நீங்க விரக்திக்குள்ளாத ஆக போறீங்க. Don't look for shortcuts. Be rooted and grounded in Him. அவருக்குள் உறுதிப்படுங்க, வார்த்தையில உறுதிப்படுங்க. I tell you that word will lift us up. அந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யணும்? உயர்த்த போகிறது. மேன்மை உயர்வு அவரால் வருகிறது. I tell you, our progress and success is by Him and by His word. That's what God told to Joshua. யோசுவாவுக்கு அதுதான் சொன்னாரு, உனக்கு வெற்றி, முன்னேற்றம், ஜெயம் வார்த்தையினால தான் வரும். So you meditate day and night, day and night. இரவு பகலும் தியானி, இரவு பகலும் தியானி, போகிற வழிகளெல்லாம் வாய்க்கும் என்றார். If we take the word and meditate, you won't face closed doors. You will have open doors. நீங்கள் நான் வார்த்தையை பற்றி கொண்டு போவோம் என்றால் அடைக்கப்பட்ட கதவுகள் அல்ல, திறந்த வாசல்கள் தான் நமக்கு இருக்கிறது. Don't find shortcut. Don't be lazy. Go to God's word. Be rooted in Him and in His word. குறுக்கு வழி தேடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையிலும் நிலை வரப்பட உறுதிப்படுங்க, நமக்கு வெற்றி இருக்கு. The soul winning is outside the church. It's not inside the church. Don't call other church members. மத்த church member கூப்பிடாதீங்க தயவு செய்து. We don't want them.
Okay, we want the sinners. நமக்கு வந்து பாவிகள் தேவை. There are a lot of sinners, nobody to win them. அவங்களை ஆதாயப்படுத்த யாருமே இல்லை. See, nowadays church is attracting other church members. இன்னைக்கு சபை என்ன செய்யுதுன்னா இன்னொரு சபையில உள்ள மக்களை கூப்பிடுது. You come, we have this, so many things, your children will grow. இன்னைக்கு சில சபை என்ன தெரியுமா செய்யுது, எங்க சர்ச்சில் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், கொண்டு வாங்க உங்க பிள்ளைங்களை அப்படியே வளருவாங்கன்ற. Why can't sending your children to cluster school or to 10B? ஏன் உங்க பிள்ளைங்க எல்லாம் நீ 10B ஸ்கூலுக்கு கிளஸ்டர் ஸ்கூல் இருக்கு அங்க அனுப்ப வேண்டியதானே, ஏன் நார்மல் ஸ்கூல்ல வச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, இதுதான் முடியும். That one you cannot do, but this can do. You see the mentality. It's pathetic. இது வருத்தப்படத்தக்க ஒரு காரியம். Okay, வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். Don't ever do this. இத வந்து தயவு செய்து செஞ்சிராதீங்க. You see, each church got its own nature. ஒவ்வொரு சபையும் அதனுடைய தன்மை இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்களோ அது அவங்களுடையது. It's not by seeing others and attracting and we started to do. மத்தவங்களை பார்த்து நம்ம அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா போச்சு. அல்லது வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். ஓகே, அடுத்த 1000 ரூபாய்க்கு பஞ்சாபி சூட் வாங்கி கொடுத்துட்டா நீ ஓங்கண்ட கேட்டா என்ன பண்ண போற? அடுத்த மாமியின் பாட்டு பாடுறீங்களா, அந்த மாதிரி ஆயிராதீங்க. சர்ச் அந்த மாதிரி முடியாது. அல்லது கர்த்தர், he will be forever, the word will be forever. அவரும் வார்த்தையும் நித்தியமாக இருக்கும். அவர்களை நம்ம வேறு ஒன்றுவோம் என்றால் நம்ம எதிர்காலம் சிறப்பா இருக்கும். எந்த டவுன்ல இருந்தாலும் இல்லைங்களா, ஒரு சின்ன சபையா இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Okay, if we look back 20 years ago, how you were and how you are now, 20 வருஷத்துக்கு முன்னால பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம். 20 years ago, some are very little, having little money. You are calculating for everything. But now, yes, your money flies, you fly. 20 வருஷத்துக்கு முன்னால செலவு தரீங்களா, அப்படியே கணக்கு பண்ணி செலவு பண்ணுவீங்க. இப்போ உங்க காசு பறக்குது, நீங்களும் பறக்குறீங்க. How? That's the progress. You think that how God lift you up. Be thankful. Be rooted. Be gratitude. ஆண்டவர் எப்படியாக உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ சந்தோஷப்படுங்க, திருப்தி அடைங்க. I never thought that I will have my own house. ஏன்னா கனவு கூட கண்டதில்லை எனக்கு சொந்த வீடு வாங்க முடியும். But God blessed us. Not only blessed us, He blessed us to renovate the whole house. வீடு வாங்குறதுக்கு மட்டும் முழு வீடையும் ரெனோவேட் பண்ண ஆண்டவர் உதவுனார். How good is He? I tell you, God is great. Don't ever think if we go there, go here, we will be like that. God. அங்க போனா இங்க போனா மாறிடுவோம் நினைக்காத. நீ எப்படி ஓவா போயிடுவ? Without God, the zero is zero. With God only, the zero is something. அந்த பூஜ்யம்ன்றது ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் இல்லைன்னா அந்த பூஜ்யம் கடைசி வரைக்கும் பூஜ்யம் தான். So don't forsake God and God's word. தேவனையும் வார்த்தையும் விட்டு விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள். So soul winning is going out of the church and winning the people. Not winning other believers, not winning other church members. ஆத்தும ஆதாயம் என்பது நம்ம நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சபையினரை கொண்டு வருவதல்ல, மற்ற சபையினரை அழைப்பதல்ல, பாவிகள் கர்த்தரை அறியாதவர்களை அழைக்கிறது. This is soul winning.
Don't ever entertain people who are calling others to their church. Yeah, மத்தவங்கள மத்த சர்ச் கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு செவியே கொடுக்காது. It's not a right spirit. We are building God's kingdom. You go to the building site, the construction site. There are different kinds of works. Different kinds of gifts and talent will work there. நீங்க கட்டடம் கட்டக்கூடிய இடத்துக்கு போங்களேன், பல தொழில் தெரிந்தவங்க இருப்பாங்க. There will be a fellow mixing the concrete, cement. He's specialized in that. There will be another fellow who can put plaster. There is another fellow who can put the bricks together. Yeah, ஒரு சிலருக்கு கல்லு கட்ட தெரியும், செங்கல்ல வச்சு கட்டிட்டே இருப்போம். ஒருத்தருக்கு பிளாஸ்டர் பண்ண தெரியும், சிமெண்ட் கலக்க தெரியும். எல்லாருக்கும் வேற வேற வேலை, ஒரே வேலை இல்ல. There are some work in the roof. There is some work in the ceilings. கூரையில வேலை செய்யணும், சிலிங்ல வேலை, ஒவ்வொரு விதம் இருக்குது. Don't ask the fellow who mixes the concrete to fix the wires. concrete குலைக்கிறவங்க போயிட்டு வயர் போடுறான்னு சொல்லாதீங்க, போச்சு. That is wireman. So different kinds of people, talents, similar in God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் அதே மாதிரி தான் வெவ்வேறு திறமைகளை, வெவ்வேறு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Not all the churches are similar in shape. எல்லா சபையும் ஒரே மாதிரி சமமா இருக்காது. If one church they start a children home, don't expect every church to start a children home. ஒரு சர்ச் ஒரு சிறு பிள்ளைகளை வைக்கிற, ஒரு பராமரிக்கிற ஒரு இல்லத்தை ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா சர்ச்சும் ஆரம்பிங்கன்னா என்னாச்சு, போச்சு. There are some churches doing very best, better job, good job, like Salvation Army. இந்த Salvation Army பாரு, சிறந்த ஒரு சேவை செய்யறாங்க. சிறு பிள்ளைகளை வச்சு வளர்த்தெடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. There are some doing, but very sad to see them. சிலர் செய்யறாங்க, பார்த்தாலே நமக்கு மனசு வேதனையா இருக்கு. ஏன்டா அப்படி செய்யறாங்க? Because it's not their job. அவங்க வேலை இல்லைன்னா அதை செஞ்சாங்கன்னா தப்பு தான் நடக்கும். So soul winning is, it's not inside the church, it's outside. ஆத்ம ஆதாயம் அப்படின்றது எங்கன்னா சபைக்குள்ள இல்ல, சபைக்கு வெளியே. So we need to get outside of the church and make an impact on this world for the glory of God. We need to go out and the glory will shine forth in our lifestyle, in our action, in our character, in our attitudes and everything. We are like a show house, you know. நீங்கள நானும் ஒரு புது இடத்துல வீடு கட்டணும் வச்சுங்க, புது தாமான் வருது, 1000 வீடு கட்ட போறாங்க, ஒரு 2 ஷோ ஹவுஸ் கட்டி வச்சிருக்கோம். பார்க்கிறதுக்கான பார்வை வீடு அப்படி, அந்த வீட்டை பார்த்து தான் வாங்குவோம். உங்க வீட்டை பார்த்து நீங்க வாங்க மாட்டீங்க, பார்வைக்கு வச்சிருக்கிற வீட்டை பார்த்து உங்க வீட்டை புக் பண்ணுவீங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு அறிவாளிங்க. You see a show house and then you book your house. You go to Sungai, there is 2 houses there. Okay? Still nobody buys. Why? Poor foundation. Nobody wants to buy. நீங்க Sungai நுழைஞ்சீங்கன்னா அங்க ஒரு 2 வீடு இருக்கு. அந்த ரவுண்ட் அப் தாண்டோம்னா பீச்சை கேட்போம். இந்த 2 வீடு ஒழுங்கான ஃபவுண்டேஷன் இல்ல, ஷோ ஹவுஸ். இன்ன வரைக்கும் யாரும் வாங்கல. We went and looked for that house. The watchman told, "Nah, don't. No foundation, no proper foundation. Don't buy." அந்த ஜாககாரன் சொன்னா, "அண்ணே இத வாங்கிடாதீங்க, ஒழுங்கான ஃபவுண்டேஷன் இல்ல, அதான் ஓடப்பட்டது 2 வீடு சீப்பா கொடுக்குறாங்க."
is how we buy our house. See, buy this show house. இந்த உருப்படி இல்லாத ஒரு ஷோ ஹவுஸை பார்த்து ஒரு நல்ல வீடை வாங்கணும்னு வாங்கிட்டு இருக்கோம். Christian life is not like that. We need to be a good rooted, founded show house. ஒரு நல்ல அஸ்திபாரம் உள்ள நல்ல உறுதியான ஒரு ஷோ ஹவுஸ் மாதிரி நம்ம இருக்கணும். We need to prove that Jesus is true. இயேசு உண்மையானவர் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கணும். Our life, why we live like that, why we dress like that, why we talk like that, everything must reflect God and His kingdom. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மளுடைய பேச்சு நடத்த நம்ம வாழ்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கணும். See, God brought us from darkness to light. ஆண்டவர் நம்மளை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். You show the difference to people. ஐயா அந்த வித்தியாசத்தை மக்களுக்கு காண்பிங்க. How we talk to each other. How is our family? நம்ம குடும்பம் எப்படி? நம்ம எப்படி நம்ம சம்பாஷிக்கிறோம்? This will touch the sinners. இதுதான் உலகத்தாரை தொடப் போகிறது. உலகத்தாரை தொடும். நம்ம அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? இந்த பட்டணத்துல வச்சிருக்கிறார். So live outside. Don't follow the world. நீங்க உலகத்தை பின்பற்றினீங்கன்னா போச்சு. ஓகே? நம்ம உலகத்தை நம்ம பின்பற்றணும், அவர்களை ஆதாயப்படுத்த முடியாது. We follow the world, we cannot save them. Be the child of God and win them. தேவ பிள்ளைகளாக இருந்து நாம் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். Soul winning is winning souls. ஆத்தும ஆதாயம் என்பது ஆத்துமாக்களை நாம் என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். Successfully capturing territories. நம்ம வெற்றியாக என்ன செய்யணும்னா சில எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும். Okay, we need to enter into new territories. சில எல்லைகளுக்குள்ளாக நம்ம போகணும். போகலனா முடியவே முடியாது. That's why God asks us to go into new territories, not to sit in our home and church. ஏன் நம்மளுடைய வீட்டிலையும் திருச்சபையில நம்ம அமர்ந்துகிட்டு வந்தோம்னா ஆத்மா வராது. நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும். ஒரு புதிய எல்லைக்குள்ளாக, ஒரு புதிய பகுதிகளுக்குள்ளாக நம்ம போக வேண்டும். When we go, the glory of God will be revealed. ஏன் நம்ம போனாதான் தேவ மகிமை விளங்கும். The work of God, the act of God manifest. தேவனுடைய கிரியை, செயல், அசைவு வெளிப்பட ஆரம்பிக்கும். See, the disciples, they listened to Jesus and then they went out. And then everything manifest. அந்த ஒவ்வொரு சீஷர்களும் வார்த்தைக்கு இடம் கொடுத்து வெளியேறினாங்க. You see, Thomas went to India, Goa. He met with the Brahmins. How he talked to them? The glory of God. தோமா வந்து கோவாவுக்கு போனாரு. அங்க எல்லாம் பிராமணங்க. எப்படி பேசினார்? தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவ மகிமை. So the other disciples, see, Paul was traveling in ship. The ship was right, but God saved him. பவுல் ஒரு கப்பல்ல பிரயாணமாய் போகிறார். கப்பல் என்ன செஞ்சிருச்சு? அலைகள் அடிச்சு உடைஞ்சு ஒரு நிமிஷம் காப்பாற்றப்படுகிறார். God never forsake his children who were in the mood of soul winning. ஆத்தும ஆதாய அசைவுல முன்னேறுகிறவர்களை ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. So we are called to go out, aim people, ask God, Lord, I want souls.
சிலர் குறி வைங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவங்களை எங்களுக்கு தாங்க, இவங்களை நான் ஆதாயம் பண்ணணும். You see, Indians are perishing. இந்தியர் அழிந்து போகிறார்கள். In Sungai Sipur there are a lot of families been split. Sungai Sipurல நிறைய குடும்பங்கள் என்ன செய்து உடையுது. As fast they marry, that fast they divorce. எவ்வளவு வேகமா கல்யாணம் பண்றாங்க அவ்வளவு வேகமா உடைச்சிட்டு போகுது. I don't know whether you all know or not. A lot of marriages been broken. I tell you, God can heal and mend them. ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்த முடியும், ஆண்டவர் அவர்களை சரிப்படுத்த முடியும். Okay? You can't find divorce in this book. நீங்க பைபிளை முழுசா படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது டைவர்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. The whole Bible. பைபிளை படிச்சு பாருங்க. Those who are hard and heartfulness, in Moses' time they asked, we don't want this woman. கடின இருதயம் உள்ள ஆண்கள் வந்து மோசே காலத்துல கேட்டாங்க, இந்த பொம்பளை வேணாம். That's why God says, I gave you divorce. The reason must be adultery. Okay, நான் டைவர்ஸ் கொடுக்கிறேன். காரணம் என்னன்னா திருமண வாழ்க்கையில உத்தமம் உண்மை இல்லைனாதான் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார். God gave. You can't find even one incident. இந்த பைபிள் வந்து நீங்க தேடி பாருங்க, எங்கேயாவது எவனாவது எவளையாவது வெட்டு விட்டான்னு, பல்லுதறி சீட்டை கொடுத்து தள்ளி வச்சுட்டான்னு பாருங்க, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நான் 30 சொச்ச வருஷத்துக்கு மேல பைபிள் படிச்சிட்டேன். நான் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் பார்க்கல. நீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சரியா? So this book, I tell you, can heal and mend and protect families and marriages. இந்த புத்தகம் குடும்பங்களையும் திருமணங்களையும் செவ்வாய்ப்படுத்தும், பாதுகாக்கும், செப்பனிடும். We have. Don't enjoy yourself. Share with others. நம்ம கிட்ட இருக்குது, நானே என்ஜாய் பண்ணுவேன் அப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடு. Share. You see, the devil aiming the husband and wife. பிசாசன் என்ன செய்றான்? கணவன் மனைவியை குறி வைக்கிறான். If he touch them, then the next generation gone. இந்த கணவன் மனைவியை கை வச்சுட்டானா அடுத்த சந்ததி போச்சு. Okay? That's how he destroyed the next generation. பிசாசானவன் அடுத்த சந்ததியை இப்படித்தான் பாழ்படுத்திக் கொண்டே இருக்கிறார். We are here. We can't just close our eyes and live with God's blessing. கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் பார்க்காத மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி ருசிச்சு ரசிச்சு வாழ்றதுக்கு நம்ம இல்ல. They belong to him, the lost sheep. அவர்கள் எல்லாம் காணாமல் போன தேவனுடைய சொத்து, தேவனுடைய ஆடு. So we need to kneel down. Lord, give us. நம்ம முழங்கால் படிட்டு வேண்டணும். You might know your relatives or friends who are facing marriage difficulties. உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் யாராவது இருப்பாங்க இந்த மாதிரியான இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில போராட்டங்கள், சவால்கள், பாடுகள் நிறைந்தவங்க. Don't just ignore, pray and talk to them. சும்மா கண்ண மூடிட்டு போயிடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க. ஓகே? ஆண்டவர் காப்பாற்ற முடியும், ஆண்டவர் பாதுகாக்க முடியும். Even that is soul winning. அதுவும் ஆத்ம ஆதாயம். Soul winning carries the gospel of Christ and his love out where the people live. In soul winning, we
We carry the love of God through gospel. இந்த ஆத்தும ஆதாயத்தில் நீங்கள் நான் என்ன செய்யறோம்? தேவனுடைய அன்பை இந்த சுவிசேஷத்தின் வாயிலாக, நற்செய்தியின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு போகிறோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகிறோம். தேவனுடைய அன்பை ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பானவர், உங்களுக்காக குமாரனை கொடுத்தார். You see how good is God, how loving is God. He gave his only begotten son for you. Without your permission he gave his son died for you. உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்காக குமாரனை கொடுத்தார். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். See, we need to share the love. A loving God. ஒரு அன்பான தேவன் என்பதை மக்களுக்கு சொல்லணும். See, our God is not a fighting God. ஏன் நம்ம ஆண்டவர் வந்து சண்டை போடுற ஆண்டவர் இல்ல, ரேம்போ இல்ல. Even though there are a lot of battles in the Old Testament, he is not a God of battle. பழைய ஏற்பாடுல நிறைய சண்டை இருக்கலாம், அதனால நம்ம ஆண்டவர் சண்டை போடுறவர் இல்ல. He is a loving God. See, patiently waiting for souls to be saved. நம்ம தேவன் பாருங்க அன்பான ஆண்டவர் இன்னும் பொறுமையாக காத்திருக்கிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கிறார். So why should we be a soul winner? நம்ம ஏன் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களா இருக்கணும்? Because Jesus was a soul winner. If Jesus is a soul winner, then we need to be a soul winner. Because we are in him, we are following him. நம்ம ஏன் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவராக இருந்தார். அவரே ஆதாயம் பண்ணுகிறவராக இருந்ததனால் நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். நாமும் ஆதாயம் பண்ண வேண்டும், ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். In 1 Timothy 1:15, 1 Timothy 1:15 பார்க்கிறோம். 1 Timothy 1:15. This is a faithful saying. 1 Timothy 1:15. And worthy of all acceptation, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். So Paul clearly says here that Jesus came into the world to save. That means to win souls. பவுல் சொல்றார் நமக்கு தெளிவாக, இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்னா பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ஆதாயம் பண்ண, காப்பாற்ற, மீட்டெடுக்க, சம்பாதிக்க வந்தார். He came as a soul winner. He won the whole human race by giving his life. And those who ever receive this news, this truth, they will be saved. We are the one who need to spread the news. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மனுக்குலம் முழுவதையும் ஆதாயம் பண்ணிவிட்டார். இந்த உண்மையை, இந்த சம்பவத்தை, இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டால் ஒழிய காப்பாற்றப்பட மாட்டார்கள். அதை சொல்லக்கூடியவர்களாக தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். நீங்களும் நானும் போய் சொன்னாதான் அவங்க காப்பாற்றப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. I tell you, our friends in the judgment day, they're going to tell, hey, why you never tell me, why you never force me, why you never share with me. நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கூட்டாளிகள் சொல்லுவாங்க, சீனமலாய்க்காரன் நம்மள என்ன கூட்டாளி இருக்கு அவன் சொல்ல போறான், அவன் மொழியில ஏன்டா சொல்லல,
ஏன் வற்புறுத்தி சொல்லல? ஏன் திரும்ப திரும்ப சொல்லல? எனக்கு தான் ஏறலன்னா உனக்கு ஏறிச்சு சொல்ல வேண்டியதானே அப்படிமா நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, நீங்க சொல்லி கேட்டு அடிச்சிருக்க வேண்டியதானே. அப்ப ஏன் அடிக்கல? வளர்ந்துன்னு சொல்றோம் தெரியுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கே எப்படின்னு அங்க போய் என்ன சொல்லுவான்? நரகமா பரலோகமான்ற இடத்துல என்னன்னா சொல்ல போறேன்னு தெரியாது. By their accusation God going to judge us. அவங்க நம்ம மேல தூக்கி வீசுற ஒவ்வொரு காரியத்தை வைத்து நம்மள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். It's not easy. Don't think we can go there high and high, by and by, okay, enjoy in heaven. We got a lot of friends. Don't forget that. Yeah, பரலோகத்துல விட அப்படியே என்ஜாய், அப்படியே பறந்துட்டு அப்படியே ரெக்கலாம் போல சொல்லிட்டு நிக்கின்னு சரிங்களா? போன வாரத்துல இன்னும் ஒரு வீடியோ போட்டாங்க, சின்ன பிள்ளைங்க ரெக்கையோட பறந்துச்சு அப்படின்னு டிக்கெட்டிங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்ல. சரிங்களா? அவன் நின்று நம்மள குற்றம் தீர்க்க போறான், குற்றப்படுத்த போறான். Even Chinese going to tell you, apasai dana cheka, you selalu pergi gereja kalau bagi tahu saya, அப்படினா என்ன சொல்ல போறீங்க? You see, our job is to tell, let them decide. We throw the seed, whether it grow or not, it's up to God. ஏன் நம்ம வேலை என்ன சொல்ல வேண்டியது? கேட்கறவங்க கேட்கல அவன்பாடு. ஒரு விதையை போட்டுருவோம், முளைக்கிறது முளைக்காத தேவனுடைய கரத்தில் இருக்கு. But we need to throw the seed of God's love. தேவனுடைய அன்பின் விதையை நம்ம என்ன செய்யணும்னா போட வேண்டும். போட்டால் ஒழிய மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. Aim your relatives, aim your friends, aim your siblings. உங்க உறவினர்களை குறிவைங்க, உடன்பிறப்புகளை குறிவைங்க, நண்பர்களை குறிவைங்க, your neighbors, அக்கம் பக்கத்தார்களை குறிவைங்க. Pray, share something with them, call them to your house, give some food or something, share something. உங்க வீட்டுக்கு கூப்பிடு, ஒரு சின்ன விருந்து மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பகிர்ந்து கொள்ளுங்க. I tell you, if we have the heart and the love and the passion and the desire and do something, it will do the work of God. You can see the work of God's power. நம்ம வாஞ்ச எதிர்பார்ப்பு பிரியத்தோட எதையாவது நம்ம செஞ்சோம்னா தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த வாஞ்சோடு செய்யறதற்கான பலனை நம்மளால காண முடியும். Don't just pass the time. அந்த நேரத்தை விட்டுறாதீங்க, காலங்களை விட்டு விடாதீர்கள், கடந்து போயிடாதீங்க. In Luke 19:10, லூக்கா 19:10 பார்க்கிறோம். Luke 19:10. For the Son of Man is come to seek and to save that which was lost. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். You see, this was spoken by Jesus. Okay? He said, I came to seek, win them, save them, to take them back to God. நான் ஏன் வந்தேன்னா இவங்களை ஆதாயம் பண்ண, திரும்ப தேவனுக்காக எடுத்துக்கொள்ள வந்தேன் அப்படின்னு. So he was a soul winner. Okay? இயேசு கிறிஸ்து ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக இருந்திருக்கிறார். So let us commit ourselves. நம்மள ஒப்பு கொடுப்போம். Okay? ஒப்பு கொடு. Pray. In your personal prayer, in your family prayers, pray. Ask God. At least a family in a week. ஒரு வாரத்துல ஒரு குடும்பமாவது நீங்க சொல்றத கேட்கணும்.
just share with them and pray. சொல்லுங்க, சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. I tell you, the sharing and the prayer will work. நீங்க பகிர்ந்து கொண்டு எவ்வளவா ஜெபிக்கிறீர்களோ அது கிரியை செய்யும். We wanted to see people saved. Don't ever think someday they will be saved like the thief on the cross. சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மனசை தேத்திக்குவாங்க. எப்படினாலும் அவங்க இந்த கல்லை ரசிக்கப்பட்டன அது மாதிரி ரசிக்கப்பட்டுருவாங்க. இவங்க கல்லை இல்லை, இவங்களை யாரும் சிலுவையில் அறைய மாட்டாங்க. அந்த கனவுலாம் காணாதீங்க, சரியா? அந்த மாதிரிலாம் நடக்காது. நம்ம தான் போய் சொல்லி ஆகணும். Okay, we have to share the gospel. People are perishing. ஜனங்கள் அழிகிறார்கள். People are heading toward hell. ஜனங்க என்ன செய்றாங்க? நரகத்தை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. Okay, they are going back, but we are going forward. Day by day we are seeing many. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? முன் சென்று கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் இப்படி பின்னுக்கு போறாங்க. அநேகர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். But we know God is a life giver. நமக்கு தெரிந்த தேவன் தான் ஜீவனை கொடுக்கிறவர். அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட போவாம வேற வழியில போயிட்டு நம்ம பார்த்து தெரியாத மாதிரியே வாழ்ந்து அப்படி இருக்கும். Commit to the Lord. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Pray. Ask God. The Bible says, ask and it shall be given. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும். So from this day onward, month of July, do share and pray. ஜூலை மாதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. Lot of our church members as non-believer relatives, siblings and friends. நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு ரட்சிக்கப்படாத குடும்பத்தார், உறவினர்கள், உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. விட்டுறாதீங்க, விடவே விடாதீங்க. See, the Bible says Jerusalem, Judea, Samaria, throughout the world. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் முழுவதும். Jerusalem is your family. Okay, எருசலேம் தான் உங்க குடும்பம். Judea is your surrounding, your community. The யூதேயா வந்து உங்களுடைய சுற்றுப்புறம், உங்களுடைய சமுதாயம். சமாரியா is outside. சமாரியா வந்து வெளிய, பிரஜாதியா, the Gentiles. And throughout the world, outside of Malaysia. God asks us to start from family. குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஆண்டவர். Okay, குடும்பத்திலிருந்து ஆரம்பி. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சபையாருக்கு சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தார், உறவினர்கள் இருக்கிறாங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. We join together in prayer. We can see greater things. நம்ம ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியத்தை பார்க்கலாம். I tell you, when we pray for souls and ask for souls, God listens and He answers. ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் செவி கொடுத்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். So today, let us all, as a family of God, commit ourselves and make a decision. And commit ourselves. இந்த நாளில் நம்ம தேவ குடும்பமா நம்மளை ஒப்பு கொடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உணர்த்தி நடத்துகிறவராக இருக்கிறார். Time goes, time won't come. காலம் நேரம் போனால் வராது. Okay, don't ever think we
we still have time to share. Yeah, காலம் இருக்குது, நேரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நினைச்சு ஏமாத்திக்காதீங்க. Time will go very fast. காலம் நேரம் என்பது அப்படிங்கடி போயிடும். That's what God says. 1000 years is like one day. இந்த ஆண்டு சொல்றார் 1000 வருஷம்ன்றது ஒரு நாள் மாதிரியா அப்படின்ற. Very short. Quick to move. விரைவா நம்ம செயல்படுவோம், சொல்லுவோம். நம்ம வேலை தெரிகிற நல்ல ஜபத்தோடு சொல்றதுதான் நம்ம வேலை. ஆண்டவர் மற்றதை பார்த்துக்கொள்ளும். Our job is share with prayer. God will take care. Pray and share. The rest He will do. ஏன் நம்ம ஜெபித்து சொல்லுவோம், மற்றது ஆண்டவர் செய்வார். Let us stand to our feet and commit ourselves. நம்ம எழுந்திருப்போம், தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.